அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இன்டர்நேஷ்னல் லாவில் மிக முக்கியமான கொஸ்டின் தான் இண்டிவிஜுவல் எ சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின். அதாவது சர்வதேச சட்டத்தில் தனி நபருக்கு எந்த மாதிரியான இடங்கள் இருக்கின்றன, அவர்கள் எப்பொழுது சேர்க்கப்பட்டனர், அவர்கள் ஏன் சர்வதேச சட்டத்தில் இடம்பெறுகிறார்கள், ஏன்னா இது நாடுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இது. இதற்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்டர்நேஷ்னல் லா அண்டு பப்ளிக் இன்டர்நேஷ்னல் லா பார்த்துருப்பீங்க. அதில் ப்ரைவேட் இன்டர்நேஷ்னல் லாவுடைய அடுத்த பாகம் தான் இந்த கான்செப்ட்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. மிக மிக எளிமையான ஒரு கான்செப்ட் இது. நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் கோர்ட் ஒர்க் ஷாப் நடக்கும். அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா அதற்குண்டான தகவல்கள் வரும். சரி, இப்போ இண்டிவிஜுவல் பர்சன் எப்படி இன்டர்நேஷ்னல் லாக்குள்ளே வராரு, தனி நபர் எப்படி வராரு, இரண்டு நாடுகளுக்குள்ளே சம்பந்தப்பட்ட விஷயம் தானே இந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இரண்டு வகைகளாக பிரிகின்றன. ஒன்று பார்த்தீங்கன்னா இயர்லியர் சப்ஜெக்ட், இதற்கு முன்னாடி இருந்த சப்ஜெக்ட், இப்போ இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நவ், ரெண்டாக பிரிச்சுக்கிட்டீங்களா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இயர்லியரில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்டேட்ஸ், அதாவது ஒன்லி கண்ட்ரீஸ், நாடுகள் மட்டும்தான் இடம்பெற்றிருந்தன. ஏ என்கின்ற நாடும் பி என்கின்ற நாடும் இவர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா எதனா பரிவர்த்தனைகள் செய்து கொண்டார்கள் என்றால் அது இயர்லியர் என்ற கான்செப்டில் வரும். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் அப்படின்ற கான்செப்டில் ஸ்டேட், அதாவது கண்ட்ரியும் உள்ளே சேர்ந்துக்குச்சு, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அதாவது குழுவாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களும் சேர்ந்து கொண்டார்கள், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மூன்று நபர்களும் ஒருங்கிணைந்தது தான் இண்டிவிஜுவல் எ சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா. இந்த கான்செப்டை நீங்கள் எழுதி தான் ஆகணும். மிக எளிமையான கான்செப்ட். இந்த ஃப்ளோ சார்ட் அப்படியே போட்டிங்கன்னா கூட சந்தோஷம்தான். இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஏன் இதில் இண்டிவிஜுவலை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது உலகப் போர்லேருந்து நீங்கள் கொண்டு வரணும். இரண்டாவது உலகப் போர் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை இதனோட இணைத்து எழுத பழகிக்கிங்க. அந்த இரண்டாவது உலகப் போருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பல நாடுகள் சேர்ந்து யுனைடெட் நேஷனல் அப்படின்ற ஒரு கான்செப்டோட ஆர்கனைசேஷனாக உருவாகுறாங்க. அதன் பிறகு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை தீட்டுறாங்க, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி. 1948 நடந்த ஒரு கான்செப்ட் இது. இந்த சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத இங்கே 1 by 1 அரே பண்ணியிருக்கு. அதற்கு முன்னாடி ஏன் இதை கொண்டு வருவதற்குண்டான காரணங்கள், அதாவது தனிநபர் சர்வதேச சட்டத்தின் பொருளாக கருதப்படுவதற்கான காரணங்கள் என்ன, 1 by 1 சொல்லியிருக்கு பாருங்க. ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கணும், மனித உரிமைகள், உலகளவில் மனிதர்களுக்கு சில அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. நம்ம நாட்டில் பிறந்தா நம்மளுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் நம்மளுக்கு கிடைச்சிருது. அதே போல் மற்ற நாடுகளுக்கு செல்லும் பொழுதும் நம்மளுக்கு உண்டான அடிப்படை உரிமைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம நாட்டில் எப்படி கிடைக்குதோ அதே போல் அந்த நாட்டிலையும் கிடைக்கும். சின்ன திருத்தம் தான், அந்த நாட்டின் சட்டத்திற்கு ஏற்றாற் போல் நம்மளை மாற்றிக்கிட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இவை எல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்தே ஆகணுன்றதை நோட் பண்ணிக்கிங்க. மிக மிக எளிமையான கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் டே பை டே நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம்தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சர்வதேச குற்றங்கள், இன்டர்நேஷ்னல் கிரைம்ஸ். சில குற்றங்கள் தனிநபர்கள் நேரடியாக பொறுப்பாக இருக்கலாம். ஒரு சில குற்றங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுகளுக்கு அல்லாமல் தனியே நபர் மட்டும் வேறு நாட்டில் போயிட்டு ஒரு தவறு செய்யலாம், அங்கே போயிட்டு ஒரு கிரைம் செய்யலாம். இந்த அயன் படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவனை கொன்னுடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தனி நபர்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த மாதிரியான நேரங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுது. அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதன் பிறகு இப்படி குற்றங்கள் நடந்துவிட்டன, அவர்கள் நீதிமன்றத்தை சந்தித்து அவர்களுக்கு உண்டான வாய்ப்பை பெறலாம், அதாவது நீதியை பெறலாம். சர்வதேச நீதிமன்றங்கள் இருக்குது. ஐசிஜே என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அது உங்களுக்கு தனி கொஸ்டினாக கேட்குறாங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்த்துடலாம். தனி நபர்கள் சர்வதேச நீதிமன்றங்களில் வழக்குகளை சந்திக்கலாம். அவங்க நாட்டில் தான் சந்திக்கணும்னு கிடையாது, ஐசிஜேவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.
இதற்கெல்லாம் கேஸ் ஸ்டடி இருந்தால் நல்லாயிருக்கும். 1 by 1 வந்துக்கிட்டே இருக்க போது குறைஞ்சபட்சம் 15 கேஸ் ஸ்டடி இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கவே கூடாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ரைட், இப்போ நம்ம ஆர்டிகல் கிட்ட போயிடலாம். யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இன் 1948ல் இந்த தனிநபருக்கு உண்டான கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் இதில் செக்ஷன்னு சொல்லக்கூடாது. அதே போல் செக்ஷன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் கணிசமாக குறைக்கப்படும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு நினச்சிப்பாங்க பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறவங்க. சரிங்களா? ஸோ ஆர்டிக்கல் அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆர்டிக்கல் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணோம். ஆர்டிக்கலை பார்த்தீங்கன்னா ஆல் ஹியூமன் பீயிங் பர்ன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் இன் டிக்னிட்டி அண்ட் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுது ஆர்டிக்கல் 1. ஆர்டிக்கல் 1 பார்த்தீங்கன்னா மனித உரிமையை பற்றி மட்டும்தான் பேசுது. அது என்னன்றதை இப்போ தமிழில் பார்த்துடலாம். அனைத்து மனிதர்களும் சுதந்திரமாகவும் சமமாகவும் மரியாதைகளுடனும் உரிமைகளுடனும் நடத்தப்பட வேண்டும், அல்லது அவ்வாறு தான் அவர்கள் பிறக்கின்றனர். அவர்கள் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா மரியாதையுடனும் சமமான மரியாதையுடனும் சுதந்திரமானதாகவும் உரிமைகளுடனும் பிறக்கின்றனர். அந்த மாதிரியான நபர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சப்ஜெக்டுக்கு உண்டான கான்செப்ட். செகண்ட் ஒன், ஆர்டிகல் 3 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதரும், ஆர்டிகல் 3 ஒவ்வொரு மனிதருக்கும் உயிர் வாழும் உரிமை, சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு பெறும் உரிமை உண்டு. அவங்க உயிர் வாழக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அந்த உயிரினத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் கான்செப்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு வந்த ஒரு விஷயங்கள். யுனைடெட் நேஷனல், அதாவது ஐநா அப்படின்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட இந்த ஒரு சப்ஜெக்ட். ஆர்டிகல் 6 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் சட்டத்தின் முன் ஒரு நபராக அங்கீகரிக்கப்படுவதற்கான உரிமை. நீ சட்டத்திற்கு முன்னாடி தகுதியற்றவர் அப்படின்னு யாரையுமே ஒதுக்க முடியாது. அனைவரும் சட்டத்திற்கு முன் சமம். அந்த மாதிரி அங்கீகரிக்கக்கூடிய கான்செப்ட் தான் இந்த ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 8 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அவர் தகுந்த நீதிமன்றங்களில் இருந்து பயனுள்ள தீர்வுகளை கேட்டு பெறலாம். அவருடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றன. இந்திய நாட்டில் இருந்தோ அல்லது வேறு நாட்டில் இருந்தோ வேறொரு கண்ட்ரிக்கு செல்லும் பொழுது, நாட்டிற்கு செல்லும் போது அவருடைய மனிதாபிமான அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது அவர்கள் ஐசிஜேவை நாடி அவர்களுக்கு உண்டான பரிகாரத்தை கேட்டு பெறலாம். அப்படின்றது தான் ஆர்டிக்கல் 8க்கு உண்டான மிக முக்கியமான விஷயம். எல்லாமே மிக அற்புதமான கான்செப்ட். ஒன்றுத்தையும் விடாதீங்க. கவனமாக நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுக்கு உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். சும்மா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டிங்கன்னா கஷ்டப்படுத்திடும் இந்த இன்டர்நேஷ்னல் லா. எந்த அளவுக்கு மிக எளிமையான சப்ஜெக்டோ அந்த அளவுக்கு மிக கடுமையான சப்ஜெக்டும் கூட இந்த லா சப்ஜெக்ட்ஸ். அதனால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீ ஆகிடுங்க. லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு வேலையும் செய்ய முற்படாதீங்க. நன்றி, வணக்கம்.